வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேத்திக்கு மெஸ்ஸி, லியோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினா பிளேயர் ஹேட்ரிக் கோல் போட்டாரு. அந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போர்ச்சுகல், அவர் கோலே போடல. மேட்ச் அந்த 1-1 டிரால முடிஞ்சு போச்சு அவங்க மேட்ச். இந்த பக்கம் அர்ஜென்டினா மாபெரும் வெற்றி, அந்த பக்கம் போர்ச்சுகல் 1-1 டிரா ஒரு சாதாரண டீம் கிட்ட போய். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த கோட் டிபேட்டுக்கு முடிவு வந்துருச்சு. லியோனல் மெஸ்ஸி இஸ் த கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டுங்கிறது இப்ப ஒரு கடந்த பல வருடங்களாவே பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு டேர்ம். கோட் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். அவங்க தான் அந்த இதுவரையே வந்ததுலேயே சிறந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். பொதுவா மேரடோனா கோட்டா, இல்ல பீலே கோட்டா, அப்புறம் மெஸ்ஸி கோட்டா அப்படின்னா அதுக்கு பல பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்படி விமென்ஸ் கிரிக்கெட்ல பார்த்தோம்னா எல்லிஸ் பெரி இஸ் த கோட் அப்படிம்பாங்க. இந்தியன் உமன்ஸ் பேட்டிங்ல பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா இஸ் த கோட்டுமாங்க. ஏன்னா ஸ்மிருதி மந்தனா புரோக்கன் எவ்ரி ரெக்கார்டு, எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணிட்டாங்க பேட்டிங்கை பொறுத்தவரைய. ஷீ இஸ் வே ஹெட் ஆஃப் மித்தாலி ராஜ், ஹர்மன்பிரீத் கவுர். இவங்க 2 பேரையும் விட ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்ப சச்சின் டெண்டுல்கரை கோட்டுமாங்க. அவர் 100 போட்டிருக்காரு, இன்னும் ஏராளமான சாதனைகள் அப்படிலாம். பட் நான் எனக்கு பார்க்கும் பொழுது இதெல்லாம் பேசும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கமல் ஹாசன் இஸ் த கோட். இதை பல பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் ஏன் கோட் அப்படிங்கிறதுக்கான அந்த காரணங்கள் சில பேர் கம்பேர் பண்ணலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னும் வேறு சில பேரை சொல்லலாம். நம்ம எந்த நபரையுமே கம்பேர் பண்ண போறது இல்லை. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய குவாலிட்டிஸை வச்சுதான் அவரை கோட் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லாஞ்சிவிட்டி, சஸ்டைன்டு எக்ஸலன்ஸ் அக்ராஸ் 6 டிகேட்ஸ் இன் சினிமா. அதாவது 60 வருடங்களுக்கு மேலாக இந்திய திரையுலகில் அவர் கொடி நாட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கும் ஒரு பெரிய கதாநாயகனாக அவர் இருக்காரு. இன்னைக்கும் அவருக்கு வியாபார ரீதியாக பெரிய ஒரு வரவேற்பு, எதிர்பார்ப்பு. எல்லாருமே எப்ப KH 237 ஸ்டார்ட் பண்ண போறாரு, அவரை அதை இமீடியட்டா சொல்லுங்கிற மாதிரி நம்ம கமல் ரசிகர்களே நிறைய பேர் கோவப்படுறாங்க. முதல்ல அதை சொல்லுங்க, மற்றதெல்லாம் விடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு. அப்ப அந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்கு. 2வது பர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஃபர்ஸ்ட் லாஞ்சிவிட்டி, 2வது பர்ஃபார்மன்ஸ், 3வது வெர்சட்டாலிட்டி, 4வது கான்ட்ரிபியூஷன் டு த ஆர்ட், 5வது இம்பாக்ட் அண்ட் லெகசி, 6வது அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த 6 காரணங்கள்ல தான் நம்ம சொல்றோம். பர்ஃபார்மன்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ஷனல் ரேஞ்ச் இருக்கு. ஒரு பயங்கரமான டிராமால பண்ணுவாரு, ஒரு பயங்கர ஆக்ஷன் படம் பண்ணுவாரு, ஒரு சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு, 16 வயது நிலை மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு, சலங்கை ஒலி மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு, இந்தியன் தாத்தா மாதிரி பண்ணுவாரு, அவ்வை சண்முகி மாதிரி பண்ணுவாரு, ஒரு வசூல் ராஜா, அதாவது காமெடி படமும் பண்ணுவாரு, ஆக்ஷனும் பண்ணுவாரு, ஒரு சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லரும் பண்ணுவாரு. அவருடைய வெவ்வேறு விதமான பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க முடியும். வெர்சட்டாலிட்டி, அதான் வெர்சட்டாலிட்டின்னு எடுத்தோம்னா அவர் நடிப்புல வெர்சட்டாலிட்டி பண்றதை தவிர, ஒரு நடிப்புன்னு எடுத்துக்கிட்டா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு காமெடி பண்றாரு, ஆக்ஷன் பண்றாரு, ஒரு பரதநாட்டிய படம் பண்றாரு, இது பண்றதை தவிர சினிமாலேயே வெவ்வேறு விதமான தளங்கள், ஒரு ஆக்டரா, ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு லிரிசிஸ்டா, ஒரு சிங்கரா, ஒரு கோரியோகிராஃபரா, இதை தவிர அவருக்கு மேக்கப் தெரியும், அவருக்கு ஸ்டண்ட் தெரியும், டான்ஸ் கொரியோகிராஃபி தெரியும் அவருக்கு. இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி ஒரு வெர்சட்டாலிட்டி நீங்க வேற யார்கிட்டயுமே பார்த்திருக்க முடியாது. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெர்சைட்டலா நடிப்பாங்க. இப்ப சிவாஜி வித்தியாசமான வேடங்கள்ல நடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மம்முட்டி வித்தியாசமான வேடங்கள்ல நடிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா மம்முட்டியோ சிவாஜியோ ஒரு டைரக்டரா, ஒரு ஆக்டரா, ஒரு ரைட்டரா, ப்ரொடியூசரா, லிரிசிஸ்டா, சிங்கரா, கொரியோகிராஃபரா, இவ்வளவு விதமான வேடங்களை ஏத்திருக்க மாட்டாங்க. சோ இந்த வகையிலையும் அவர் கிரேட். கான்ட்ரிபியூஷன் டு த ஆர்ட், அதாவது கமலஹாசனுடைய கான்ட்ரிபியூஷன் டு த ஆர்ட்ங்கிறது 2 விதமான கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு. ஒன்று, அவர் சினிமாவோட எல்லைகளை நல்லா ஸ்ட்ராங்கா தள்ளி தள்ளி கொண்டு போயிருக்காரு. தமிழ் சினிமாவை வேற ஒரு தளத்துக்கு மாத்திருக்காரு. அவருடைய இன்னோவேஷன், அவருடைய கதை சொல்லும் பாணி, அவருடைய மேக்கப்பு, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் கொண்டு வந்தது, பிலிம் மேக்கிங் டெக்னிக்ஸ் ஆவிட கொண்டு வந்தது, இப்படி பண்ணியிருக்காரு. இதை தவிர அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா, அவர் வீட்டிலேயே உலக திரைப்பட விழா மாதிரி டைரக்டர்ஸை கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சு அதை பத்தி பேசுறது. அப்புறம் மேக்கப்புக்கு அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாரு. அது வேர்ல்டுலயே பெஸ்ட் மேக்கப் மேன் ஹாலிவுட்ல இருந்து கூப்பிட்டு அதுல பண்ணாரு. அப்புறம் ஸ்கிரீன் பிளேக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாரு. அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைரக்டர்ஸா இருக்கக்கூடிய பல பேர் அந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டாங்க. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஸ்கிரீன் பிளே கிளாஸ்ல. இதுக்கப்புறம் இம்பாக்ட் அண்ட் லெகசி, அதாவது நிறைய பேர், ஏராளமான பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் கமலஹாசனை பார்த்து தான்
நான் வந்து டைரக்ஷன் பண்ண வந்தேன், அவருடைய நடிப்பை பார்த்தா நான் நடிக்க வந்தேன்னு ஏராளமான பிலிம் மேக்கர் சொல்றாங்க. இதை விட வேற என்ன ஒருத்தருக்கு வேணும்? இதை தவிர இன்னொரு அச்சீவ்மெண்ட்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு, 21 பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காரு. பிரான்ஸ் அரசுடைய மிக முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஷெவாலியே அவார்டு. இதை தவிர அவருடைய படங்கள் வந்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றி இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்திருக்காரு. ஒரு இந்த படம் ஏக் துஜே கேலியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை, இந்தியாவெங்கும் அவரை கொண்டு போய் சேர்த்தது. சகலகலா வல்லவன் இண்டஸ்ட்ரி ஹிட், அபூர்வ சகோதரர்கள் இண்டஸ்ட்ரி ஹிட், தேவர் மகன் இண்டஸ்ட்ரி ஹிட், இந்தியன் இண்டஸ்ட்ரி ஹிட், வேட்டையாடு விளையாடு மாபெரும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், தசாவதாரம், விக்ரம், இந்த மாதிரி வசூல் ரீதியாகவும் சாதனை பண்ணியிருக்காரு. அவரு குரு படம் கிட்டத்தட்ட 3 வருஷம்லாம் ஓடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க எதை எடுத்தாலும் அவர் வந்து சாதனை பண்ணியிருக்கிறதுனால தான் கமல்ஹாசன் இஸ் அ கோட் அப்படின்னு சொல்றோம். ராசி அழகப்பனை பொறுத்தவரைய உலகநாயகன் கமல்ஹாசன் முதல்ல மையம் பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு வந்து ஆசிரியரா இவரை தான் தேர்ந்தெடுத்தாரு. சார், நான் வந்து பத்திரிகையில தாயில வேலை பார்த்தேன், இப்ப நான் சினிமாவில் இயக்குனர் ஆகணும்னு வந்திருக்கேன், நீங்க என்ன கூப்பிட்டு பத்திரிகையில திருப்பி உட்கார வைக்கிறீங்களே சார்னு கேட்கும் பொழுது, நீ பத்திரிகையும் பார்த்துக்க ராசி, நீ வந்து டைரக்டருக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம படங்களுக்கு நீ வந்து ஒர்க் பண்ணு, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணு, நான் உனக்கு அதுலயும் வாய்ப்பு தரேன், நீ எனக்கு வந்து இதை பண்ணி கொடு, எனக்கா பண்ணி கொடுன்னு வேற வழி இல்லாமல் நம்ம ராசி அழகப்பன் கமல் சாருக்காக மையத்துல ஃபுல்லா அவர் தான் வேலை பார்த்தாரு. கிட்டத்தட்ட கமல் தான் ஆசிரியர். கமல் என்னெல்லாம் சொன்னாரோ உலகநாயகன் சொன்னதை ஃபுல்லாவே அவர் வந்து கரெக்டா கொண்டு வந்து அதை அந்த பத்திரிகையை பிரமாதமா கொண்டு வந்ததுல அவருடைய பங்கு மிக முக்கியம். அப்புறம் நம்ம உலகநாயகன் அவர்கள் ரசிகர் நற்பணி மன்றமா இருந்தது, ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சிட்டு நற்பணி இயக்கமா மாத்தினாரு, கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது. அப்ப அதுக்கப்புறம் திருப்பி வரும்பொழுது நம்ம குணசீலன் வந்தாரு. குணசீலன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வேக்கண்டாவே இருந்தது. அந்த காலகட்டத்துல நம்ம ராசி அழகப்பன் தான் பாத்துக்கிட்டாரு நம்ம நற்பணி இயக்கத்தை. ஸோ அந்த அளவு கமலுக்கு க்ளோஸ் ஆனவர். அபூர்வ சகோதரர்கள் படங்கள், மைக்கேல் மதன காமராஜன் படங்கள் எல்லாம் ராசி அழகப்பன் டைட்டில் பேர் வரும், உதவி இயக்குனர் பேர்ல பாத்தீங்கன்னா அவர் பேர் இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்து போய் வாய்ப்பு தேடினாரு, சில படங்கள் எடுத்தாரு, எதுவும் சரியா போல. குழந்தைகளுக்கான படங்கள் எடுத்தாரு, அதெல்லாம் சரியா போல. நேத்திக்கு வந்து அவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் எம்பி அவர்களை சந்தித்து எனது 4 நூல்களை அளித்த தருணம், சொல்லேர் உழவு, பெண்ணே நீயே வெற்றிக்கு வழி, மகிழ்ச்சியாக வாழ எளிய வழிகள், ராசி அழகப்பன் கவிதைகள், சமூக பார்வை அப்படின்னு 4 புத்தகங்களை வந்து நம்மவர் கமல்ஹாசன் கொடுத்து அவர் வந்து வாழ்த்து பெற்றார். சமீபத்துல டைரக்டர் சரணுடைய பர்த்டே. டைரக்டர் சரணை பொறுத்தவரைய அவர் வந்து பயங்கர ஃபாஸ்டா படம் எடுக்கக்கூடியவர். அதனாலதான் உலகநாயகன் வந்து அவரை கூப்பிட்டார். முதல்ல ரவிக்குமார் பண்ண வேண்டிய படம், ரவிக்குமாரை தான் வசூல் ராஜா MBBS பண்றதுக்கு கூப்பிட்டாங்க. அப்ப ரஜினிகாந்த் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு, ஜக்குபாய் அப்படின்னு. அந்த படம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டது. பார்த்தா இல்ல நம்ம பண்ணணும்னு சொல்லி ரவிக்குமார் அனுப்ப மாட்டேன்ட்டாரு அந்த நேரத்துல. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா சரணை வச்சு அந்த படத்தை கொடுத்தாரு. அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அப்ப வந்து சரண் வந்து இப்ப சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, கமல் சாரை வச்சு நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் என்னுடைய கெரியர்ல, நான் பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னா அது கமல் சார் தான். நான் வந்து கேபி சார்ட்டேருந்து வந்தவன், கமல் சார் கேபி சாரோட சிஷ்யனா இருந்ததுனால ஒரே ஸ்கூல்லேருந்து வந்து நான் அவரை எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இது வந்து எனக்கு வசூல் ராஜால தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சரண் குறிப்பிட்டிருக்காரு.